279 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் அதை கட்டி முடிச்ச கொஞ்ச நாள்லயே அடுத்து வரப்போற சூறாவளியால அந்த மொத்த கட்டிடமும் இடிஞ்சு விழுக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது எப்படி கட்டி முடிச்ச கொஞ்ச நாள்லேயே இடிஞ்சு போகும் அப்படின்னு கட்டினீங்க அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. இப்போ அந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு உயரமா கட்டக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே ஒரு ஸ்டீல்லையோ இல்ல காங்கிரீட்லயோ நல்லா வெயிட்டான ஒரு ஸ்பியரோ இல்ல பிளாக்கோ செஞ்சு அதோட மேல் மாடியில வச்சிருவாங்க. இந்த கட்டிடத்திலுமே கூட 400 டன் எடையில ஒரு காங்கிரீட் பிளாக்கை கட்டி அதோட மேல் மாடியில வச்சுட்டாங்க. அப்படி வச்சா அந்த பில்டிங்க்கு எதுவுமே ஆயிருக்க கூடாதுதான். ஆனா இங்க அந்த காங்கிரீட் பிளாக்கால அதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலா 2 இன்ச் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் பிளேட், அந்த பிளேட்டு தான் அந்த மொத்த பில்டிங்கையுமே கீழே விழுகாம காப்பாத்துச்சு. அது எப்படி நியூடு ஸ்டீல் பிளேட்டு அவ்வளோ பெரிய காங்கிரீட் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருமா அப்படின்னா செஞ்சிருக்கு. அது எப்படி செஞ்சிச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் வீடியோல பார்க்கலாம். சிட்டி கார்ப் சென்டர் அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டடம் 1976 அதை கட்டி முடிக்கும் போது உலகத்தோட 7வது உயரமான கட்டிடமா இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டலாம் அப்படின்னு அவங்க நினைச்ச சமயத்துல இருந்தே அங்க நிறைய சிக்கல்கள் தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அந்த பில்டிங்கை கட்டணும்னு நினைச்ச இடம் சர்ச்சுக்கு சொந்தமான இடம், பக்கத்துலேயே ஒரு சர்ச்சும் இருந்திருக்கு. இப்போ அந்த சர்ச்சு ரொம்ப பழைய சர்ச் தான், யாருமே போகாம வந்திருக்காங்க. அதனால இந்த இவங்க பில்டிங் கட்ட போறவங்க சர்ச் நிர்வாகத்திட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அங்கே இடத்த தரோம், ஆனால் 2 கண்டிஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, நீங்கள் அந்த சர்ச்சை ஃபுல்லாக இடிச்சிக்கலாம், ஆனால் இடிச்சிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருங்க. 2வது கண்டிஷன், நீங்கள் சர்ச்சு கட்டி முடிச்சுட்டு பக்கத்தில் உங்களோட பெரிய பில்டிங் கட்டுறீங்க இல்லையா, அந்த பெரிய பில்டிங்கோட பீமோ காலமோ எதுவுமே எங்கள் சர்ச்சை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, இது ஒரு தனி பில்டிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய சிக்கல்கள் பின்னாடி ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. சர்ச்சை தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சர்ச்சிலேருந்து நல்லா உயரமாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய காலம்ஸ்லாம் போட்டு அந்த பில்டிங்கை மொத்தமாக மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டிசைன் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி கட்டும்போது அதில் அந்த பில்டிங்கோட எட்ஜஸ்ல அந்த காலம் இருக்கிற மாதிரி தான் கட்டுவாங்க. ஏன்னா அப்பதான் லோடு சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகி கீழே தரைக்கு போகும். இப்போ இதை விட பெருசா இருக்கு அந்த பில்டிங் அப்படிங்கிற பட்சத்துல அந்த சைட்ல இருக்கக்கூடிய காலம்ஸ் போக நடுவுலையுமே காலம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதை நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இப்போ இங்க அந்த மாதிரி எல்லாம் கட்ட முடியாது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சர்ச்சை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால சைட்ல அந்த பில்லர்ஸ் எல்லாம் போடாம அந்த ஒவ்வொரு பில்டிங்கோட ஒவ்வொரு சைட்லயுமே அதுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி அந்த காலமா கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது முன்ன இருந்த டிசைனை விட இங்க லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுல கொஞ்சம் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி 2 எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்றாங்க. ஒன்று, அந்த பில்டிங்கோட மொத்த லென்த்துக்கும் அதாவது மொத்த உயரத்துக்குமே இந்த மாதிரியான ஸ்டீல் பிரேசிங்ஸ் அவங்க போடுறாங்க. இதுக்கு செவ்ரான்ஸ் அப்படின்னு பேர். இப்படி பண்ணும்போது லோடு சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். இப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா அதோட மேல் மாடிகளில் 400 டன் எடையுள்ள அந்த காங்கிரீட் பிளாக்கை கட்டி வைக்கிறாங்க. இது எதுக்காகனா இதுக்கு பேர் மாஸ் டேம்பர்ஸ் அப்படின்னு பேர். இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை உதாரணத்துக்கு ஸ்டார்ட்டாக சொல்லணும்னா இப்போ தைவான் நாட்டில் டைப்பே 101 அப்படிங்கிற ஒரு கட்டடம் இருக்கு. அதோட மொத்தம் உயரம் 508 மீட்டர். இப்போ அவ்வளோ உயரமா ஒரு கட்டடம் கட்டும் போது அது காற்று ரொம்ப அதிகமாக வீசும் போதோ இல்லை நிலநடுக்கம் ஏற்படும் போதோ அவ்வளோ உயரமா இருக்கிறதுனால அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடி அந்த பில்டிங்கே ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி வெயிட்டான ஒரு பொருளை ஸ்டீல்லையோ இல்லை காங்கிரீட்லையோ செஞ்சு அது மேலே வைக்கும் போது காற்று அடிக்கும் போதோ இல்லை நிலநடுக்கம் ஏற்படும் போதோ அந்த பில்டிங் அசையும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த வெயிட்டான பொருளும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைஞ்சு பில்டிங் ரொம்ப அதிகமாக அசைய விடாம அந்த பில்டிங்கை காப்பாற்றி கொடுத்துரும். அதுக்காக தான் உலகத்தில் இருக்கிற நிறைய உயரமான கட்டிடங்கள்ல இந்த மாதிரி மாஸ் டேம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. இதை பத்தி ஒரு டீடைல் வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இந்த சைடில் தெரியக்கூடிய அந்த பட்டன்ல தெரியும், கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கூட பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் பண்ணியாச்சு. அதாவது செவ்ரான்ஸ் போட்டாச்சு, இன்னொரு பக்கம் மாஸ் டேம்பர்ஸ் போட்டாச்சு. அப்போ டிசைன் படி எல்லாமே கரெக்டாக இருக்கு, அதை ஓகே இப்போ கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 1976 அதை கட்டி முடிச்சு 77 அதிகாரப்பூர்வமாக ஓப்பன் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாம் உள்ள வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்ச சமயத்தில் தான் ஒரு வருஷம் கழிச்சு ஜூன் 1978 அந்த பில்டிங்கோட சீஃப் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரான லாம் எசுரியாக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்துன்னா அமெரிக்காவில் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய டயன் ஹார்ட்லி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அவங்க காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த சிட்டி கார்ப் பில்டிங்கை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பண்ணும்போது தான் இவங்க ஏதோ தப்பா கட்டியிருக்க மாதிரி தெரியுது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே ஃபோன் பண்ணி லாம் எசுரியா கிட்ட சொல்றாங்க. ஆரம்பத்தில் அவர் சாதாரணமாக தான் எடுத்திருக்காரு. மாஸ் டேம்பர்ஸ் இருக்கு, எல்லா டிசைனையும் கரெக்டாக செக் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், இது எப்படி தப்பாகும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி லாம் எசுரியா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாரு. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுனால இந்த மாணவி சொன்ன அந்த விஷயத்தை அவரால் சாதாரணமா எடுத்துக்க முடியல. லைட்டா உள்ளுக்குள்ள சுரண்டிக்கிட்டே இருந்திருக்கு. என்னன்னா அந்த மீட்டிங்ல
பிட்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல சிட்டி கார்ப் பில்டிங் மாதிரியே 2 பில்டிங் கட்டலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பில்டிங்கை கட்டி கொடுக்க கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க லாமசூரியா கிட்ட சொல்றாங்க, நம்ம ஸ்டீல் வர இடத்துல எல்லாமே வந்து போல்ட்ஸ் போட்டுடலாம், வெல்டு வைக்க வேணாம், ஏன்னா வெல்டு வச்சோம்னா செலவு அதிகமாகும், போல்ட்னா விலை கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. லாமசூரியா அதை கேட்டுட்டு இல்ல வெல்டு தான் கரெக்டா இருக்கும், நாங்க எங்களோட சிட்டி கார்ப்லயுமே அப்படிதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கம்பெனிக்கு, அதாவது லாமசூரியா அவரோட கம்பெனிக்கு கால் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஃபோன் பண்றாரு. அவங்க இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எப்படி அந்த பிட்ஸ்பர்க்கை கட்டக்கூடிய அந்த கான்ட்ராக்டர்ஸ் கம்மியா விலையாகும், அதனால போல்ட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரியே சிட்டி கார்ப்பை கட்டின அந்த கான்ட்ராக்டர்ஸுமே வெல்டு வச்சா விலை அதிகமாகும், போல்ட் வச்சோம்னா விலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லி லாமசூரியோட கம்பெனி கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டப்போ டிசைன் படி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி லாமசூரியோட அந்த கம்பெனிக்காரங்க அந்த கான்ட்ராக்டர்ஸ்ட்ட அவருக்கே தெரியாமல் சொல்லிட்டாங்க. அவங்களும் அந்த பில்டிங்கை ஒட்டுமொத்தமாக கட்டி முடிச்சிட்டாங்க. எந்த பில்டிங்னா சிட்டி கார்ப்பை கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் இப்போ தான் லாமசூரியாவுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் கம்பெனிகிட்ட கேட்கும் போது டிசைன் படி எல்லாம் சரியாக தானங்க இருக்குது அப்படின்னு லாமசூரியா கிட்ட அந்த கம்பெனிலேருந்து சொல்லிட்டாங்க. அதனால லாமசூரியாவும் எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை, போல்ட் வச்சா என்ன லட் வச்சா என்ன எல்லாம் கரெக்டாக தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவரும் சும்மா தான் இருந்திருக்காரு. அப்படி சும்மா இருந்த சமயத்துல தான் ஒரு மாசம் கழிச்சு இந்த டயான் ஹாட்லி ஃபோன் பண்ணி உங்க பில்டிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அவருக்கு சந்தேகம் அதிகமாகி தான் லாமசூரியா அவரோட கம்பெனிக்கே போய் கால்குலேஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காரு. அதுல ரொம்ப குறிப்பா குவார்டரிங் வின்ஸ், அந்த குவார்டரிங் வின்ஸால நம்ம பில்டிங்க்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டயான் ஹாட்லி குவார்டரிங் வின்ஸால தான் பில்டிங்க்கு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குவார்டரிங் வின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பில்டிங்கை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்து வந்து தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கக்கூடிய காற்று தான் குவார்டரிங் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நியூயார்க்கோட பில்டிங் கோட், அதாவது ஒவ்வொரு பில்டிங்க்குமே நீங்க இப்படி தான் கட்டணும், ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும். இப்போ நியூயார்க்கு ஒரு கோட் இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு கோட் இருக்கும், அமெரிக்காவுக்கு ஒரு கோட் இருக்கும், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அந்தந்த இடத்த பொறுத்து நீங்க எவ்வளவு உயரத்துல கட்டலாம், என்னென்ன லோடு கொடுக்குற மாதிரி கட்டலாம், இப்படிங்கிற மாதிரியான கோட்ஸ்லாம் இருக்கும். அந்த கோடு நியூயார்க்லயும் இருக்கு. இந்த நியூயார்க்கோட பில்டிங் கோட்ல பெர்பெண்டிகுலர் லோட்ஸ், அதாவது பில்டிங்கை 90 டிகிரி ஆங்கிள் வந்து மோதக்கூடிய காற்றை பத்தி மட்டும்தான் இருந்திருக்கே தவிர இந்த குவார்டரிங் வின்ஸை பத்தி அவங்களோட கோட்ஸ்ல பெருசா எதுவுமே இல்லை. அதனால இந்த சிட்டி கார்ப் பில்டிங்கை டிசைன் பண்ணும்போது அவங்க அந்த பெர்பெண்டிகுலர் வின்ஸை வச்சு தான் கனெக்ட் பண்ணாங்களே தவிர குவார்டரிங் வின்ஸை பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை. இப்போ இந்த குவார்டரிங் வின்ஸை வச்சு கால்குலேட் பண்ணும்போது தான் என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரியுது. அதாவது அந்த பில்டிங்கை 45 டிகிரி ஆங்கிள் இருந்து காத்து வந்து தொடர்ந்து மோதிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ அந்த செவ்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீல் பிரேசிங் சொன்னோம் இல்லையா, பில்டிங் மொத்தமாக போட்டிருப்பாங்கன்னு, அந்த செவ்ரான்ஸ்ல 40% அதிகமான அழுத்தம் உண்டாகும். அப்படி உண்டாச்சுன்னா அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த போல்ட்ஸ்ல 160% அதிகமான அழுத்தம் ஏற்படும். இப்போ ஒரு அளவுக்கு மேல அதிகமான புயலோ இல்லை சூறாவளியோ வீசுச்சுன்னா அந்த பில்டிங் மேல, அப்போ அந்த போல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா வீக் ஆகி அந்த மொத்த பில்டிங்கை நிலக்கொலைய வச்சிரும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவ்வளோதான்டா, செத்தோண்டா, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, இது எப்படி நம்ம வெளியே போய் சொன்னோம்னா கரியரே காலியாயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு 2-3 நாள் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பைத்திய மாதிரி சுற்றிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி லாமசூரியா சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ண முடியும், அப்படியே இருக்க முடியாதுல்ல, ஏன்னா அந்த பில்டிங் மட்டும் இல்லை, அது ரொம்ப உயரமான பில்டிங் இல்லையா, அதனால அது கீழே விழுந்துச்சுன்னா சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங்லையும் அதில் இருக்கிற மக்களுக்குமே பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அப்படியே தைரியத்தை கஷ்டப்பட்டு வரவழைச்சு போய் சிட்டி கார்ப் நிறுவனத்துக்கிட்ட இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. சிட்டி கார்ப் நிர்வாகம் முதல்ல ஷாக் ஆனாலும் அப்படியே விட முடியாதுல்ல, இது பெரிய பிரச்சனையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகள்ல ஈடுபடுறாங்க. அந்த டிஸ்கஷனோட முடிவில் போல்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நாம 2 இன்ச் திக்னஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளேட்ஸை வச்சு வெல்டு பண்ணா அந்த மொத்த பில்டிங்கும் ஸ்டெபிலைஸ் ஆயிரும், ஸ்ட்ராங் ஆயிரும், எந்த புயல் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்றாங்க. அதுக்கான வேலைகளையும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பகல் நேரத்தில் அதை பண்ண முடியாது. ஏன்னா புதுசாக கட்டின ஒரு பில்டிங், அதில் ஏன்டா இவ்வளோ வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சிட்டி அஃபிஷியல்ஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அது போக பில்டிங்குள்ளே இருக்கிறவங்களே ஏன் புது பில்டிங்கில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சுன்னா அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி நைட்டு 8 to 4 வெல்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த வெல்ட் அடிக்கக்கூடிய வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சீக்கிரத்தில் இதை சரி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் 2 சிக்கல் வருது. என்னன்னா, அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதமே ஒரு பெரிய புயலோ சூறாவளியோ நியூயார்க் நகரத்தை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தாக்குச்சுன்னா பில்டிங்கையும் தாக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. 2வது விஷயம், அந்த சிட்டி அஃபிஷியல்ஸ்க்கு இவங்க இப்படி வெல்டு பண்ணிட்டு இருக்காங்க, பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. சிட்டி அஃபிஷியல்ஸ் முதல்ல கோவப்பட்டாலும் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒருவேளை புயல் தாக்குச்சு அப்படின்னா அந்த பில்டிங் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்கும் சேர்த்து அங்கே இருக்கிற மக்களையும் எவாக்குவேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது புயல் மட்டும்தான். புயல் வர்றதுக்கு முன்னாடி வேகமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டர்ஸ்லாம் லீவே கொடுக்காம தொடர்ந்து வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட. அப்படி தொடர்ந்து வேலை வாங்கிட்டு இருக்கே இருந்த சமயத்தில் சிட்டி கார்ப் நிர்வாகம் ஒரு தடவை லாமசூரியா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன புயல் வரப்போகுது, என்ன அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது கிரிட்டிக்கலான இடத்துல எல்லாமே சரியாக வெல்டு பண்ணி முடிச்சிட்டோம், ஒருவேளை புயல் தாக்குனாலுமே கூட
மாஸ் டேம்பர்ஸும் இருக்குது, கிரிட்டிக்கல் இடத்துல நம்ம சரி பண்ணிட்டோம். ஸோ பெரிய அளவில் பில்டிங்க்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன அப்படியே கொஞ்ச நாள்லயே புயல் அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருந்த புயல் என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல, அதோட பாதையை மாற்றி வேற பக்கமாக போயிருச்சு. பில்டிங் தப்பிச்சிருச்சு. ஒரு வழியாக அந்த பில்டிங்கில் எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டு அந்த பில்டிங்கை மொத்தமாக செக்யூர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை பற்றின நியூஸ் வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறமா 17 வருஷம் கழிச்சு 1995 தான் இந்த நியூயார்க்கர் அப்படிங்கிற பத்திரிகையில் இதை பற்றி ஒரு செய்தி வந்து பெரிய செய்தியாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வெளி உலகத்துக்கு இதை பற்றின செய்திகள் தெரிய வந்திருக்கு. இப்படி தெரிய வந்ததுக்கு அப்புறமா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் இதை ஒரு பாடமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 2 படிப்பினைகள் இருக்கு. ஒன்று, டெக்னிக்கலாக ஒரு பில்டிங் கட்டும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொன்று, ஒரு கிரைசிஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே லாமசூரியை தனக்குள்ளேயே வச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அது பெரிய சிக்கலாக இருக்கும். ஆனால் அப்படி வச்சுக்காம தன்னோட கரியருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தைரியமாக அவர் வெளியே வந்து சொன்னார். அப்படி சொன்னதுனால தான் நிறைய பேருக்கு இந்த முக்கியமான ஆளுங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனையை பற்றி தெரிய வந்திருக்கு. அப்படி பிரச்சனையை பற்றி முக்கியமான ஆளுங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நீ தான் பிரச்சனை பண்ண, நீ தான் சரி பண்ணணும், நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்னு யாருமே அங்கே சொல்லலை. ஓகே, பிரச்சனை நடந்துருச்சு, இதை எப்படி சரி பண்ணலாம், இதை எப்படி பிரித்து அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் லாமசூரியும் சரி, அந்த சிட்டி கார்ப் நிர்வாகமும் சரி, சிட்டி அஃபிஷியல்ஸுமே கூடி எல்லாருமே இதை தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பிரச்சனை சரியாச்சு. இப்போ இதுதான் எல்லா இடத்துக்குமே பொருந்தும். நம்ம லைஃப்லையுமே நம்ம பின்பற்ற வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமே கூட இதுதான். அவ்வளோதாங்க விஷயம். இப்போ இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம். இப்போ வீடியோக்கு இடையில தைவானில் இருக்கக்கூடிய டைப்பே 101 அப்படிங்கிற கட்டடத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அங்கே டியூன்டு மாஸ் டேம்பர்ஸ் எப்படி அந்த கட்டடத்தை காப்பாத்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான கார்டு சைடில் தெரியும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதையும் கிளிக் பண்ணி பார்த்துங்க.